Hi friends, இந்த வீடியோவில் ஜாவா ஸ்ட்ரீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜாவா ஸ்ட்ரீம்ஸில் மேப் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகே, வித் ஸ்ட்ரிங் அதுக்குள்ளவே எம்டி ஸ்ட்ரிங்ஸும் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்ட்ரீம் மெத்தட் கால் பண்ண பிறகு அதுக்கு மேலே ஃபில்டர் மெத்தட் கால் பண்ண போகிறோம். ஃபில்டர் மெத்தட் என்ன பண்ணணும்னா எம்டி ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் மேப் மெத்தட் கால் பண்ண போகிறோம். மேப் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இட்ஸ் யூஸ் டு மேப் each elements to its corresponding result. அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு மெத்தடோ இல்லை எக்ஸ்பிரஷனோ நம்ம இங்கே யூஸ் பண்ணி இதில் வர அவுட்புட்டை நம்ம மேனிபுலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்புட் எலிமெண்ட்டோட ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை அப்பெண்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ டெமோ பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ மேப் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அது மேப் பண்ணும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டை நம்ம ஐடெட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் எம்டி ஸ்ட்ரிங் கிடையாது, ஏன்னா இது ஃபில்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேப் எப்படி இந்த ஃப்ரூட் முன்னாடியும் பின்னாடியும் நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸை நம்ம அப்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.